அம்மா இன்னைக்கு சமையல் பார்க்கலாமா? பார்க்கலாம் வாப்பா. ஓகே. அம்மா வந்து மீன் குழம்போட அப்படியே புன்னகையோட வந்திருக்கிறேன். ஆமா, எல்லாரும் நம்ம செல்லப்பிள்ளை சால்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. லைக் பண்ணிங்கன்னா ஹைப் வந்துடுது. அந்த மாதிரி கூட இருக்குது, இருந்தாலும் பண்ணிடுங்க, பார்த்து பண்ணுங்க. இப்போ என்னென்னா நம்ம சமைச்சிருக்கிறோன்னு பார்த்துருவோமா? ஓகே. வாங்கின மீன் தான் அன்னைக்கு, வேற ஒன்றும் இல்லை, மீன் குழம்பு. சரி, சோறு போட்டுக்கலாம், சுட சுட சோறு. ஆவி பறக்குது. மீன் குழம்பு தான், வேற ஒன்றும் இல்லைன்றீங்களே. மீன் குழம்பு இருக்கும்போது வேற என்ன வேணும்? எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் வைக்கல. மீன் குழம்புலையே பல விதம், 2 விதம் பண்ணிட்டேன். அப்படியே மீன் குழம்பு ஊற்றிக்கலாம், மீன் வச்சுக்கலாம். சங்கரா மீன் பெருசு இல்லை இது, அதை வந்து பாதியாக கட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஒரு மண்டை, அம்மாவுக்கு பிடிச்சது மண்டை. ஓகே. குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அப்புறம் அதே மீனில் ஒரு வறுவல். சூப்பராக இருக்கா பார்க்க? சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இந்த மீன்லாம் இந்த நாக்கு மீன் இது. ஓகே. அப்புறம் இதை வச்சுக்கலாம், சங்கரா மீன் இது ஒன்று. அப்புறம் அதுக்கு மேட்சிங்காக என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு கூட்டு. என்ன கூட்டில் கொஞ்சம் அம்மா தண்ணியை கலந்துட்டோம் போல், நிறைய ஊற்றிட்டோன்னு என்னவோ. நல்லா தான் இருக்குது. சொரக்காய் கூட்டு வச்சுருக்கேன். ஓகே. அப்படியே சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்புக்கும் அந்த கூட்டுக்கும். அப்புறம் இங்கே ரசமும் வச்சுட்டேன் நான். ரசம் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா மீன் குழம்புலாம் சாப்பிட்டா நான் ரசம் சாப்பிட்றது நல்லது உடம்புக்கு. அப்புறம் வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இவ்வளோதான். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி பிறந்த நாள், திருநாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன், ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு என்ன சமையல்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.